வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகள் இனிமேதான் ஆரம்பம். இதுக்கு மேல நம்ம இனியா சீரியல் எப்படி போகும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. பிரச்சனைகள் பல விதமா போகுது. அதுல ஒரு விதம் கரெக்டா நம்ம இனியா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம யாழ்னிக்கு குழந்தை கலைஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல. அதுபடி அவங்க கரெக்டா அவங்க குழந்தை இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு வீட்டுல ஆக்டிங் பண்ண போறாங்க. அடுத்த நம்ம அஞ்சலி பண்ணிருக்கால இலக்கியா சீரியல் அதே தாங்க நடக்க போதுங்க. ஏழ்னியை பொறுத்த வரைக்கும் அவ வயிற்றுல குழந்தை இல்ல, மத்தவங்களுக்கு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டணும். அதுக்கோசரம் கரெக்டா வயிற்றுல துணி கட்டுறது அது கட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண இருக்க போறாங்க. இனியும் அவங்க பாட்டுக்கு வீட்டுல போய் சந்தோஷமா குழந்தை நமக்கு உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. லாஸ்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்ட எல்லாமே நார்மலா போயிட்டு செக்அப் எல்லாமே போயிட்டு லாஸ்ட்ல கரெக்டா பிரெக்னன்சி டைம் வருதுல அந்த சமயத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா குழந்தை பெத்துப்பாங்க. அந்த குழந்தைய வந்து யாழ்னியும் அன்னைக்கே கரெக்டா வழி வரப்போது யாழ்னிக்கு கொடுத்துட போறாங்க. கொடுத்துட்டு கடைசியில எனக்கு ரொம்பவே வலி எடுத்துச்சு. அதனால இவங்களை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அம்மாவை காப்பாற்றா புள்ளைய காப்பாற்றலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால கரெக்டா குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டது நம்ம விக்ரம் நொறுங்கி போயிடுறாரு. இதுக்கு மேல குழந்தை பெற்ற முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க மாமியா கேட்கறாங்க. கண்டிப்பா வாய்ப்பு உண்டு, இது எதுவும் நீ ஒரே பண்ணி தேவல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம இனியாவோட குழந்தை யாழ்னி வச்சிருக்காங்க. யாழ்னியை தூக்கி பேசுறாங்க. கரெக்டா நமக்கு விக்ரமோட அப்பா இத பாத்தியா இவதான் என் ரெண்டாவது மருமக அப்படியே சும்மா சொன்னபடி புள்ளைய பெத்தெடுத்தா. இவளுக்கு புள்ள பெக்கிற பாகியமே இல்ல, ஏதோ நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ஆடுங்க. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிட்ட கொஞ்சம் கூட தான் குழந்தை ஒண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க. அப்படியே சும்மா ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டரை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எப்படி வீட்டவே ஒரே ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஏமாத்தின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ கூடிய சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போயினே இருக்கு. சரி இப்படியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் போயினே இருக்கு. இந்த விஷயத்தை எப்படியோ ஒன்று நம்ம விக்ரம் இருக்கால அவங்களோட சித்தி, அதாவது விக்ரமோட அப்பாவோட தங்கச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க. இனியா வயிற்றுல மட்டும்தான் குழந்தை இருக்கு, யாழ்னி வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்ற இந்த விஷயத்த எப்படியாவது சொல்லணும், இவங்க கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இதை எப்படியாவது சொல்லி இதோட முடிவு கொண்டு வந்துட்டு லாஸ்ட்ல வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு பக்னு போயின்னு இருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்தில் கீழே எண்ணெய் ஊத்தி இருக்கு. எண்ணெயில காலை வச்சு வலிக்கு விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுறது. அதனால கரெக்டா அவங்களால சுயநிலவை இழந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அடட இது ஒரு நல்ல விஷயமாச்சு, இந்த விஷயத்த வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல. ஏன்னா யாருக்கும் இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த விஷயம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் கிளம்பிட்டுங்க. ஐயோ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, எதனா பண்றாங்களோ அப்படி பண்றாங்களோ இப்படி பண்றாங்களோ சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் கிளம்பிடும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.